இன்று 5 வழக்குகள் தாவேகா சார்பாக கரூர் சம்பவத்தை தொடர்ந்து விசாரணைக்கு பட்டியலிடப்பட்ட நிலையில் தற்போது விசாரணை தொடங்கி நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான மேலும் தகவலை தருவதற்காக சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி இணைப்பில் இருக்கிறார். ஜீவபாரதி வணக்கம். தற்பொழுது தாவேகா சார்பாக 5 வழக்குகள் இன்று உச்சநீதிமன்றத்தில் பட்டியலிடப்பட்டுள்ள நிலையில் விசாரணை தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக சிபிஐ விசாரணை வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை மனுக்களில் அதிகமாக இடம்பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் என்னென்ன வாதங்கள் பிரதிவாதங்கள் அங்கு வைக்கப்படுகிறது? முழு விவரங்கள். நீங்கள் குறிப்பிட்டதைப் போலவே இந்த 5 மனுக்கள்ல எஸ்ஐடி விசாரணை, அதே போல சிபிஐ விசாரணை தொடர்பாகத்தான் தொடர்ச்சியான வாதங்களை தாவேகா தரப்பு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த அப்சர்வேஷன் சார்ந்த விஷயங்கள், ஏன்னா கடந்த முறை இங்கே சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலும் சரி, சென்னை உயர்நீதிமன்றத்திலும் சரி, தொடர்ச்சியாக நீதிபதிகள் வைத்த அந்த ஒரு மிக முக்கியமான அப்சர்வேஷன்ஸ் எல்லாமே செய்திகளில் இடம்பெற்றிருந்துச்சு. அதே போல தமிழக அரசு கட்டமைச்சிருக்கக்கூடிய அந்த விசாரணை ஆணையம், அதே போல எஸ்ஐடி சென்னை உயர்நீதிமன்றம் கட்டமைச்சிருக்கக்கூடிய ஐஜி தலைமையிலான இந்த எஸ்ஐடி தொடர்பான பல்வேறு கோரிக்கைகளையும் தாவேகா தரப்பு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா மாநில அரசில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை மட்டுமே வைத்து இந்த எஸ்ஐடி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அளவில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் யாருமே கிடையாது. அதன் காரணமாக உச்சநீதிமன்ற தலைமையில் இந்த எஸ்ஐடி கட்டமைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தாவேகா தரப்புல கேட்டிருக்காங்க. அதே போல கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பான பாரபட்சமற்ற விசாரணை உறுதி செய்யணும் அப்படிங்கிறது தாவேகா தரப்புல மிக முக்கியமான ஒரு கோரிக்கையாக வைக்கப்பட்டிருக்கிறது. மாநில அதிகாரிகள் மட்டும் இதுல இருக்காங்க. முக்கியமான மூத்த அதிகாரிகளை உள்ள அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய அந்த அப்சர்வேஷன் சார்ந்த விஷயங்கள், அந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே தாவேகா சார்பாக ஆஜராகக்கூடிய மூத்த வழக்கறிஞர் சுப்பிரமணியன் உள்ளிட்ட பலரும் எடுத்து வச்சிருக்காங்க. அதே போல விஜய் ஏன் அந்த சம்பவ இடத்திலிருந்து வெளியேறினார், குறிப்பிட்டு கரூர் இருந்து வெளியேறி திருச்சியிலிருந்து சென்னைக்கு கிளம்பினார் அப்படிங்கிற அந்த விஷயத்தை குறிப்பிட்டு விரிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க தாவேகா தரப்பு வழக்கறிஞர். குறிப்பிட்டு போலீசார் சொன்னதுக்கு பிறகுதான் விஜய் அந்த பகுதியிலிருந்து வெளியேறி இருக்காரு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அதே போல அரசு சார்பில் ஆஜராகி தொடர்ச்சியாக தங்களுடைய வாதங்களை முன்வைக்கக்கூடிய வழக்கறிஞர்களுடைய கருத்துக்களை கடுமையாக தாவேகா தரப்பு வழக்கறிஞர்கள் எழுப்பிட்டு வராங்க, எதிர்ப்புகள் பதிவு செஞ்சுட்டு வராங்க. அதே போல சென்னை உயர்நீதிமன்றம் இந்த விசாரணை எப்படி எடுத்தாங்க அப்படிங்கிற அந்த ஒரு மிக முக்கியமான கேள்வியும் நீதிமன்ற நீதிபதிகள் தற்போது எழுப்பி இருக்கக்கூடியதையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அதே போல இந்த எஸ்ஓபி சார்ந்த விஷயங்கள், எஸ்ஓபி சார்ந்த அந்த ரெட் பெட்டிஷன் தொடர்ச்சியாக நீதிமன்றம் விசாரிச்சுட்டு வராங்க. தாவேகா தலைவர் மீதான அந்த அப்சர்வேஷன், உயர்நீதிமன்றம் குறிப்பிட்டு சொல்லியிருக்கக்கூடிய அப்சர்வேஷன் தாவேகா தரப்பு வழக்கறிஞர்கள் கடுமையாக ஒரு எதிர்ப்பை ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லியிருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை இதுல குறிப்பிட்டு சொல்லக்கூடியது நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அதே போல எஸ்ஐடி சார்ந்த நபர்கள், அதாவது காவல்துறை தரப்பு பலரும் அதுல இருக்காங்க போது அதில் இன்னுமே ஒரு கிளாரிட்டி இருக்கிறது. இந்த விமர்சனங்கள் காரணமாக அரசியல் ரீதியான மிகப்பெரிய அளவிலான அந்த பின்னடைவு சார்ந்த விஷயங்களும் தாவேகா தரப்புக்கும் விஜய் தரப்புக்கும் இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. முழுக்க முழுக்க இந்த எஸ்ஐடி குறிவைத்து தான் தற்போது தாவேகா தரப்பு வழக்கறிஞர்களுடைய ஒரு வாதமாக இருக்கிறது. ஏன்னா எஸ்ஐடி தொடர்ச்சியாக தங்களுடைய விசாரணை தொடங்கிட்டாங்க. கரூர் அந்த சம்பவம் நடந்த இடத்திலும் விசாரணை. அதே போல மாவட்ட செயலர் மதியழகனை தொடர்ச்சியாக 2 நாட்களுக்கு விசாரணைக்கு ஏற்று தொடர்ச்சியான அந்த விசாரணை நிலையில அதற்கு கடுமையான எதிர்ப்பு, உடனடியா அதுக்கு ஸ்டே வாங்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரே நோக்கமாக. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ஜீவபாரதி. உச்சநீதிமன்றத்தில் தற்பொழுது தாவேகா குறித்த வாதம் தொடங்கியிருக்கிறது. தொடர்பான மேலும் தகவலை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி வணக்கம். தற்பொழுது தாவேகா சார்பாக உச்சநீதிமன்றத்தில் 5 மனுக்கள் இன்று விசாரணைக்கு தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் வாதங்கள் தாவேகா சார்பாக முன்வைக்கப்படுகிறது. அரசு தரப்பு வாதங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்கு வாதங்கள் பிரதிவாதங்கள் முன்வைக்கப்படுகிறது. அரசு தரப்பு என்னென்ன விளக்கங்கள் அதுக்கு அளிக்கப்படுகிறது? முழு விவரங்கள். வணக்கம். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் இன்று தினம் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. தாவேகா தாக்கல் செய்த இந்த மேல்முறையீட்டு மனுவானது
அவருடைய மனுவோட சேர்ந்து 5 வழக்குகள் இந்த விசாரணையாக எடுத்துக்கொள்ளப்பட்டது. கரூர் பரப்புரையின் போது சமூக விரோதிகள் கூடுவது பற்றி விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அது கோரிக்கையாக வைக்கப்பட்டிருந்தது. இந்த விஜய்க்கு உள்ள தலைமை பண்பு பற்றி ஏற்கனவே விமர்சனம் செய்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அந்த கருத்துக்களை நீக்க வேண்டும் என்றும் தாவேகா சார்பில் இந்த கோரிக்கையானது வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தொடர்பான வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான வழக்கை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வுக்கு பதில் சென்னை உயர்நீதிமன்றம் விசாரித்தது ஏன் என்று முதலில் உச்சநீதிமன்றம் ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறது. உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு வரம்பிற்குள் வரக்கூடிய கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் எப்படி விசாரிக்கலாம் என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். மேலும் விஜயின் தலைமை பண்பு குறித்து உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவிக்க எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் தாவேகா தலைவர் விஜய் தப்பி ஓடவில்லை என்றும் கரூர் பரப்புரையை முடித்துவிட்டுதான் தாவேகா தலைவர் விஜய் அங்கிருந்து சென்றார் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. கரூர் கூட்ட நெரிசலில் இந்த தொடர்பான இந்த வழக்கில் மூத்த வழக்கறிஞர்களாக கோபால் சுப்பிரமணியன் மற்றும் ஆரியமா சுந்தரம் ஆகியோர் தாவேகா தரப்பில் ஆஜராகி தனது வாதங்களை முன்வைத்து வருகிறார்கள். குறிப்பாக ரோட் ஷோ தொடர்பான இந்த மனுவை முதலாவது கேட்டபடியாக கருத்துக்களை தாவேகா தரப்பு கருத்துக்களை கேட்காமல் SIT அமைத்து உத்தரவிட்டதாகவும் தாவேகா தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. ரிட் மனுவாக எப்படி பதிவு செய்யப்பட்ட இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் விசாரித்தது என்ற ஒரு கேள்வியை தொடர்ந்து முன்வைத்திருக்கிறார்கள். கரூர் விவகாரத்தை ஏற்கனவே மதுரை கிளை விசாரித்த போது சென்னை உயர்நீதிமன்றம் எப்படி விசாரித்தது என்பதை புரிந்து கொள்ள முயல்கிறோம் என்றும் அது குறித்து தெளிவான வாதங்களை வைக்குமாறு நீதிபதிகள் முன்வைத்தார்கள். கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தை மதுரை கிளை மட்டுமே விசாரித்திருக்க வேண்டும் என்று தாவேகா தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற விசாரணையையும் உத்தரவையும் தாவேகா தரப்பில் தொடர்ந்து நீதிபதிகள் முன்பாக வாசித்து காட்டப்பட்டது. தாவேகா தரப்பு வாதங்களை கேட்டறியாமல் கடுமையான பல்வேறு கருத்துக்களை சென்னை உயர்நீதிமன்றம் வெளியிட்டுள்ளதாகவும் தாவேகா தரப்பு கருத்துக்களை முன்வைக்க வாய்ப்பு அளிக்காமல் கரூரில் 41 பேர் பலியான இந்த வழக்கை விசாரிப்பதற்காக வடக்கு மண்டல IG அஸ்லாகாக் தலைமையில் நாமக்கல் போலீஸ் சூப்பரண்ட் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்து உத்தரவிட்டுள்ளதை நியாயமான விசாரணை இயற்கை நீதி கோட்பாடுக்கு முரணானது என்று தாவேகா தரப்பில் வாதங்களானது வைக்கப்பட்டுள்ளது. மேலும் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமாரை சம்பவம் நடந்த இரவு 7:30 மணி அளவில் தொடர்பு கொண்ட கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தாவேகா தலைவர் பேசி முடித்து விட்டாரா என தனிப்பட்ட முறையில் கேட்டதுடன் தாவேகா தலைவர்களை சம்பவ இடத்திலிருந்து உடனடியாக கிளப்பி செல்லுமாறு அறிவுறுத்தியதுடன் வெளியே செல்லக்கூடிய அந்த பாதை திட்டத்தை அளித்த பிறகுதான் தாவேகா தலைவர் விஜயின் பாதுகாப்பு குழுவுக்கு வழிகாட்ட அந்த எஸ்கார்ட் வாகனத்தை அனுப்பி வைத்து பொது ஒழுங்கை காக்கும் நோக்கில் கரூர் மாநகரத்தை விட்டு விரைந்து புறப்பட்டு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டதாக தாவேகா தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தாவேகா தலைவர் விஜய் இந்த வழக்கை பொறுத்தவரை எதிர்மனதாக இல்லையா என்று ஒரு கேள்வியும் நீதிபதிகள் முன்வைத்திருக்கிறார்கள். கரூர் கூட்ட நெரிசலுக்கு பிறகு கட்சி தொண்டர்களையும் ரசிகர்களையும் பொறுப்பற்ற முறையில் கைவிட்டுவிட்டு தாவேகா தலைவர் விஜய் உள்ளிட்ட நிர்வாகிகள் ஓடியுள்ளதாக உயர்நீதிமன்றம் கடுமையான கருத்துக்களை தெரிவித்துள்ளது. இவை தாவேகா தலைவர் அக்கட்சியின் முன்னணி தலைவர்கள் மீது தவறான அபிப்பிராயத்தை உருவாக்கியிருப்பதாக தாவேகா தரப்பு வழக்கறிஞர் வாதங்களை வைத்திருக்கிறார். உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில்தான் SIT அமைத்து விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் இந்த விசாரணையானது பாரபட்சமின்றி விசாரணையை உறுதி செய்ய வேண்டும் என்று தாவேகா தரப்பில் ஒரு கோரிக்கையானது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போது அரசு வழக்கங்களின் கருத்து தவறு என்றும் கரூர் சம்பவம் பற்றி உயர்நீதிமன்றத்தில் அரசு வழக்கங்களின் கருத்து முழுவதுமாக தவறாக தெரிவிக்கப்பட்டதாக தாவேகா தரப்பில் குற்றச்சாட்டானது வைக்கப்பட்டது. உச்சநீதிமன்றத்தில் தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த வழக்குகளும் தொடர்ந்து வாதங்களை வைத்து வருகிறார்கள். மேலும் ரோட் ஷோக்களை நெறிப்படுத்தும் விவகாரத்தில் எப்படி ரிட் மனு தாக்கல் செய்யப்படுது என்ற ஒரு கேள்வியை தொடர்ந்து நீதிபதிகள் முன்வைத்திருக்கிறார்கள். காவல்துறை சார்ந்த வழக்குகள் கிரிமினல் ரிட் மனுக்களாக தான் பதிவு செய்யப்படுகிறது என்று தமிழ்நாடு அரசு விளக்கம் அளிக்கப்படுகிறது. மேலும் இந்த மனுதாரரான தினேஷின் கோரிக்கை என்ன, அதற்கு தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் ஒரு கேள்வியை முன்வைத்தார்கள். அரசியல் கட்சிகள் நடத்தக்கூடிய ரோட் ஷோவுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க வேண்டும். அதுவரை எந்த அரசியல் கட்சிகளுக்கும் ரோட் ஷோ நடத்த அனுமதி அளிக்கக்கூடாது என்றே தினேஷ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கில் தொடர்ந்ததாக தமிழ்நாடு அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் விளக்கத்தை தெரிவித்திருக்கிறார். அப்போது அரசியல் கட்சிகள் நடத்தக்கூடிய ரோட் ஷோவுக்கு வழிகாட்டு நெறிமுறை வகுக்கக்கூடிய மனுவை நிலுவையில் உள்ளது என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த கேள்விகளுக்கு தமிழக அரசு தரப்பில் தொடர்ந்து பதிலானது வைக்கப்பட்டது. தாவேகா தரப்பில் உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலே ஒரு SIT ஃபார்ம் செய்து அதை விசாரணைக்கு வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கு அரசு வைத்திருக்கக்கூடிய இந்த SIT உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் இதில் பாரபட்சமின்றி விசாரணை நடத்தப்படாது என்ற ஒரு அதிருப்தியும் தாவேகா தரப்பில் தொடர்ந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அரசியல் கட்சிகள் நடத்தக்கூடிய இந்த ரோட் ஷோவுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்க கோரிய மனுவை நிலுவையில் உள்ளதாக நீதிபதிகள் தரப்பில் தொடர்ந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தொடர்ந்து இருதரப்பு வாதங்களும் நடைபெற்று ஒரு சூழ்நிலையில் இந்த வழக்கின் விசாரணை இன்னும் சற்று நேரத்தில் முடிவுக்கு வர வாய்ப்பு இருப்பதாகவும் எதிர்பார்க்கப்படுகிறது.
சலோமி. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.